இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை வந்து வானம் ஏன் மேலே போனது. விஜயலட்சுமி சேகர் அவர்களுடைய படைப்பு அது. ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப அது ஒரு கதையா இல்லாம அது ஒரு சம்பவமா இருக்கும். அந்த சம்பவம் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தும். அப்படியான ஒரு தொகுப்பாகத்தான் இருக்கு. இது சிறுகதை அப்படின்னா இது சிறுகதை தொகுப்பு தான். ஆனா இதை நீங்க ஒரு கதையோட அம்சத்துக்குள்ள நீங்க இதை கொண்டு வர முடியாது. ஒரு சம்பவத்தோட அம்சத்துக்குள்ள கொண்டு வரலாம். ஒரு சின்ன சின்ன சம்பவத்தையும் நீங்க எப்படி எல்லாம் வந்து பார்க்கலாம், எப்படி அதை நம்ம அணுகிறோம் அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லும். இன்னைக்கு நம்ம இதுல பார்க்க போற கதை வந்து பாத்தீங்கன்னா வலி அப்படின்ற கதை. பெயின், வலி. அதுல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, 4 பேருக்கு முன்னாடி நம்ம மேல ஒரு குண்டூசி விழுந்தா கூட நமக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடும், ரொம்ப அவமானகரமான சூழ்நிலை ஆயிடும். ஆனா நம்ம ஒரு அறைக்குள்ள வந்து அந்த அந்த அறையோட சுவரே இடிஞ்சு நம்ம மேல விழுந்தா கூட நமக்கு அதை பத்தி கவலை இல்லாம இருக்கும். இது என்ன அப்படின்னு நமக்கு முதல்ல புரியல. 2வது தடவை வாசிக்கும் போதுதான் புரிஞ்சது. இந்த சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில, இந்த சின்ன சின்ன அவமானங்கள் கூட 4 பேருக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னா அது ரொம்ப அசிங்கமா, ரொம்ப அவமானகரமானதா மாறிடுது. ஆனா ஒரு வானமே இடிஞ்சு விழுகக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்ம தனிமையில் இருக்கும்போது நடந்துட்டா பிரச்சனையே கிடையாது நமக்கு. அப்படியான ஒரு சூழல் வந்துட்டு நடக்குது. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டா யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம முதல்ல பார்ப்போம். நம்ம வண்டியில போறோம், இல்லை ஏதோ ஒரு தட்டு தரு மாதிரி கீழே விழுந்துட்டோம்னா கூட, ஒரு சாலையில விழுந்தோடனே நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிக்னிட்டி இருக்கு இல்லையா, ஐயோ அது ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிருமோ, நம்மளோட இமேஜ் எங்கேயாவது டேமேஜ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அப்படிதான் நம்மளோட எல்லாமே இருக்கும். ஏன்னா 4 பேர் நம்மளை பார்த்துடக்கூடாது. அது விழுந்து நமக்கு அடிபட்டுரும். அந்த அடி கூட நமக்கு வந்துட்டு பெருசா தெரியாது, அந்த வலி கூட நமக்கு பெருசா தெரியாது. ஆனா அந்த வலியை விட, அந்த அடிபட்ட வலியை விட, இந்த சுத்தி இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா அதோடைய அவமானகரமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதைத்தான் வலியா இவர் வந்து சொல்றாங்க இவங்க. அதுல வந்து கூடுதலா இன்னும் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அது கூடுதல் அவமானகரமான ஒரு விஷயமா மாறிடுது. அது அது அதை சொல்லவே முடியாது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ரத்தத்தை துறக்கியில் ஒரே வழி, எரிவு பரவாயில்லை, என்னை யாரும் பார்க்கக்கூடாது, எதுவே வரும் மீன் பெட்டிக்காரனின் பார்வையில் கூட உயிரே போய்விடுகிறது. எப்படி நொண்டாமல் நடக்கிறது அப்படின்னு அவருக்கு புரியல. எப்படி நம்ம நொண்டாமல் நடக்குது, ஏன்னா வலிக்குது, பெயின், அடிபட்டு சராச்சிருச்சு, எப்படியாவது நம்ம நடந்து போனோம். ஆனா அவர் முன்னாடி நம்ம நடந்து போறப்ப நொண்டி கூட நடந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட நொண்டி நடந்து போனா கூட நம்மளோட அந்த நம்மளை வந்துட்டு அது என்னன்றதை நான் கடைசியில சொல்றேன். நொண்டி நடந்து போனா கூட நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துருவாங்க. நமக்கு ஒரு ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் அது. நம்ம வந்து நடந்து போறது கூட இயல்பா நடந்து போகணுன்றதுக்காக அந்த விழுந்த அடி கூட தெரியாத அளவுக்கு அப்படியே மெதுவா இயல்பா நடந்து போறாங்க. ஐயோ வலிக்கிறது என்று வாயத்திலிருந்து கத்த வேண்டும், சொல்ல வேண்டும் போல் உள்ளது. இந்த சொல்லுங்க இல்லையா, வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தாலும் அப்படியே அழுகுறீங்க அப்படின்னா வலி அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவருக்கு வலிக்குது. ஆனாலும் அதை ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு கத்துவோம் இல்லையா, அதுதான் அந்த வலிக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. இன்னொன்று அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் ஒன்று, நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னோடனே நம்ம அம்மான்னு கத்துறோம், இல்லை ஐயோன்னு கத்துறோம், இல்லை எப்படியோ சொல்லி கத்துறோம். அந்த கத்தல்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி நமக்கு. அந்த வலியிலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான் வந்து அந்த கத்துறதுங்கிறது. அப்படி அந்த கத்த கூட முடியாத ஒரு அவமானகரமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது வந்து பொது வெளியில நிகழ்ந்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவரும் என்னிடம் கேள்வியும் கேட்கவில்லை, விழுந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். சட்டையில் இருந்த கிரவலை தட்டி விடுவதற்கு எச்சலை மீண்டும் மீண்டும் உதவி கொண்டிருந்தது. அதாவது கீழே விழுந்துட்டாரு, சட்டையில அந்த விழுந்த கரை அப்படியே இருக்கு, அதை எச்சை தொட்டு இப்படி தேய்க்கிறோம். தேய்ச்சாலும் அந்த கரை போல இன்னும் நல்லா துப்பி துப்பி தேய்க்கும் போது அந்த எச்சோட நாத்தம் வந்துட்டு அதுக்கு மேல இருக்கு. அது சட்டை ஃபுல்லா ஒரு மாதிரி வீச ஆரம்பிக்குது.
மாற்றத்தை பார்த்தால் முடியுமா? இந்த கிரவல் காட்டி கொடுத்துருமே என்றாலும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது இல்லை. இந்த எச்சிலால் முடியுமா? இப்ப சட்டையும் சேர்ந்து நாறுது, அதுக்காக கலட்டி தான் போடவும் இயலாது. அதனால இந்த சட்டையும் வீச ஆரம்பிச்சிச்சு, எச்சி வாட அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக நம்ம அந்த சட்டையை கழட்டி போட்ட முடியுமானா அதுவும் முடியாது. அது கூடுதலான அவமானமா ஆயிரும். தண்ணி கொஞ்சம் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். போய் சேர்ந்ததும் ஒருத்தருடைய கண்ணிலையும் படாம உடுப்பை மாத்திடுவோம். அங்க அவருக்கு அடிபட்டுருச்சு, அடிபட்டு சிராச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு, காயமாயிருச்சு, தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கு, வலிக்குது, நொன்றும், நடக்க முடியல. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த சட்டையில இருக்கிற கரை கூட நம்ம கீழே விழுந்துட்டதை யாருக்கும் அறிவிச்சிட கூடாதுன்றதுக்காக அதை வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போய் முதல்ல சட்டையை மாத்திடணும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே இருக்கும். நான் சமீபத்துல கூட ஒரு குழந்தைய, ஒரு பையனை பார்த்தேன். ஒரு ஒரு 8 வயது பையனை வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு வராங்க. அந்த பையன் தவறி சாக்கடைக்குள்ள விழுந்துடுறான். அந்த சாக்கடைக்குள்ள விழுந்தோடனே அவங்க அம்மாவோட அந்த பையனோட ஒரு அந்த அந்த சூழல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அந்த பையனுக்கு அடிபட்டுச்சா பரலையா அப்படிங்கிறது கூட ரெண்டாவது. அந்த அம்மா வேமா பிள்ளைய வந்துட்டு தூக்கிட்டாங்க. அவன் நின்றுட்டு இருக்கான். அவன் அவன் சட்டம் முழுக்க வந்துட்டு சாக்கடை, துர்நாற்றம், அப்படியே கழிவுகள் எல்லாமே இருக்கு. அப்ப அவனுக்கு அடிபட்டுச்சா படலையா, அவன் மூக்குல தண்ணி எதுவும் ஏறிடுச்சா இல்லையா அப்படின்றத விட நமக்கு அந்த அந்த பையனோட மனநிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தோம்னாலோ, இல்லை அந்த அம்மாவோடைய மனநிலையிலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தாலோ என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பிள்ளை யாரும் பார்த்துட்டாங்களோ அப்படின்னு அந்த பரிதவிப்பு இருக்கு இல்லையா சுத்தி முத்தி. அதுக்கப்புறம் அவங்கள பக்கத்துல ஒரு பொது கழிப்பிடத்துல போய் அந்த பையனை வந்துட்டு சுத்தம் பண்ண சொல்லி வேற சட்டை ஏதாவது மாத்தி போட்டு விடுங்க, பையில வேற சட்டை வச்சிருந்தீங்கன்னா அதை மாத்தி போட்டு இந்த சட்டையை அப்படியே அங்கேயே போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சோம். அப்ப இப்படியான சம்பவங்கள்லாம் நமக்கு நினைவுல வருது. அப்ப ஒரு ஒரு அடிபடுறதுங்கிறது ஒரு அவமானகரமான சூழலா ஏன் பார்க்கப்படுது? அது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்றது தான் நமக்கு தோணும். ஆனா அது சாதாரண விஷயமா இந்த சமூகம் வச்சிருக்கல அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கடைசியா இருக்கு. ஆஸ்பத்திரி, மருந்து, ஊசி, ஆக்கள் எதுவும் வேண்டாம், இந்த கத்தி வெட்டின காயம் என்று சொல்லுவோம். அதாவது கீழே விழுந்த காயத்தை கூட கத்தி வெட்டின காயம், கையை கத்தியை வச்சு கீறிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடுவோம். கீழே விழுந்த காயம்ன்றத சொல்றதுக்கு அவ்வளவு ஒரு தர்மசங்கரமான ஒரு விஷயம் அது அப்படின்றதெல்லாம் அவர் சொல்றாரு. சரி, அப்ப துணியை போட்டு இந்த காயத்தை மறப்போம், காயம் மாறினா சரிதான். இப்போ கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சிட்டு மிதிப்போம்னா சைக்கிளை வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு கால் வலிக்குது, வேற வழி இல்லை, நடந்து போனா தாங்கி தாங்கி நடக்கணும். அப்ப சைக்கிளை மறுபடியும் எடுத்து ஓட்டணும், வலிக்குது, பல்ல கடிச்சிட்டு மிதிச்சு எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சனம் பார்த்தா காதுகள் எல்லாம் கண்ட மாதிரி பெருக்கும், உதடுகள் தடிக்கும், கண்ணெல்லாம் கலர் கலர் வல்வாக எரியும் என்ற காயத்தை தடவி தடவி கதை கேட்கும். அந்த காயத்தை சும்மா இருக்காது இந்த சனம் அந்த காயத்தை தடவி தடவி என்னடா இது, எப்படா விழுந்த, என்னடா ஆச்சு அப்படின்னு தடவி தடவி கேட்கும்னா அந்த காயத்தை தடவி கேட்கறதுன்றது கிடையாது, அந்த காயத்தை தடவுறது கிடையாது. அவர் சொல்ல வந்தது காயங்கள் வேற. இது நான் இன்னும் முழுசா படிச்சுட்டு உங்களுக்கு அது என்ன காயம்ன்றத சொல்றேன். கடவுக்குள்ள எல்லார் நகமும் காயத்தில் கீறும், திரும்ப திரும்ப வலிக்கும், காயம் சீல்பிடிக்கும், எல்லா இடமும் நாரும், அதுல எனக்கே மூச்சு திணறும் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு. உண்மையிலேயே இந்த வலிங்கிற இந்த கதை உண்மையிலேயே நம்ம கீழே விழுந்து பட்ட காயத்தினுடைய வலியா அப்படி அதைத்தான் அவர் சொல்றாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த கதை அந்த வழியை சொல்லக்கூடிய கதை இல்லை. இந்த கதை வாழ்க்கையில தோத்து போனவங்க இருப்பாங்க இல்லையா, தோத்து போனவங்களுக்கு வரக்கூடிய அட்வைஸ் இருக்குல்ல, அதாவது நான் அப்பவே சொன்னேன் தம்பி, அதுதான் அந்த காயத்தை வந்து தடவி தடவி பார்த்து மறுபடியும் அதை எரிச்சல் விட்டுறது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல தம்பி, நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்குறீங்க பாத்தீங்களா, இப்ப நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்றது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகளே கிடையாது. இந்த ஆறுதல் நினைச்சிட்டு மேலும் மேலும் அந்த காயத்தை வந்துட்டு பெருசாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இது வெறும் கீழே விழுகிறது, காயம் படுறது அதை சார்ந்த கதை இல்லை. தோத்து போனவனோட வலி இருக்குல்ல, அந்த வலியை நீங்க பார்த்துட்டா கூட கடந்து போயிருங்க,
அதை மறுபடியும் போய் அந்த காயத்தை, அந்த தோல்வியை போய் நோண்டி நோண்டி என்னாச்சு, தோத்து போயிட்டியா, அப்படியா, காசை இழந்துட்டியா, டைமை இழந்துட்டியா, வாழ்க்கையை இழந்துட்டியா அப்படின்னு மறுபடியும் 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 அந்த சீல் பிடித்த புண்ணை மறுபடியும் மறுபடியும் நோண்டாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. மீண்டும் ஒரு முறை இன்னொரு கதையோட சந்திப்போம். நன்றி.